அன்எக்ஸ்பெக்டட் சர்ஜ். சர்ஜ் என்னது? இன்க்ரீஸ். நேத்து எடிட்டோரியலா இன்னைக்கு எடிட்டோரியலா? நேத்து நேத்து. அதனால இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் growth, இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் growth. So the index of industrial production, IIP ன்பாங்க. index of industrial production. index என்னது? இண்டெக்ஸ் என்னது? எக்கனாமிக் சர்வே நம்ம படிப்போம் சரிங்களா? அதெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா படிப்போம். இண்டெக்ஸ் என்னதுங்க? இண்டெக்ஸ்னா ரேங்கிங், அரேஞ்ச்மெண்ட். சரியா? இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு பேர் தான் என்னது? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் growth எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. சரியா? சோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எதுல என்ன ஆகுது? டைவர்ஜ் ஆகுது. டைவர்ஜ் என்னது? விலகி போகுது. கன்வர்ஜ்னா சேர்றது, டைவர்ஜ்னா விலகி விரிகிறது, விலகி போகுது. எதுல இருந்து? ப்ரீவியஸ் டேட்டால. ப்ரீவியஸ் டேட்டால இருந்து என்ன ஆகுது? விலகி போகுது. டைட்டில் என்ன வச்சிருக்காங்க? அன்எக்ஸ்பெக்டட் சர்ச். அப்போ அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத இன்க்ரீஸ். எதிர்பார்க்காம என்ன இருக்கு? ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. எதுல இன்க்ரீஸ் இருக்கு? ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இப்போ ப்ரீவியஸ் டேட்டால டிக்ரீஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ அதுல இருந்து டைவர்ஜ் ஆகுதுன்னா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்னன்னு பேச போறோம். என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்க்ரீஸ் டிக்ரீஸா? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா எப்படி இருந்துச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. அதான் புரிஞ்சா? இப்போ டைட்டில் இருந்தோ இல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தோ நான் என்ன பண்ணிட்டேன்? சம்மரி என்ன இருக்குன்னு எடுத்துட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டா ரீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை எடுக்கிறது நல்லது. சரியா? பட் நம்ம எக்ஸாம்ல இது இருக்குமா? இருக்காது. இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் growth, இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் growth இதை மெஷர் பண்றதுக்கு தான் என்ன இருக்கு? ஐஐபி இருக்கு, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது என்ன பிடிச்சிச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சர்ப்ரைஸ், எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ், பாசிட்டிவான ஒரு சர்ப்ரைஸ். எந்த மாசத்துல? February 2026. எவ்வளவு பர்சன்டேஜ்? 5.2%. அப்ப இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் growth Febல 5.2%. கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டர். ஃபாஸ்டர்ங்கிறது அட்ஜெக்டிவ். எவ்வளவு ஃபாஸ்டர்? மார்ஜினலி ஃபாஸ்ட். மார்ஜினலி ஃபாஸ்டர் எதை விட? ஜனவரி விட கொஞ்சம் இது எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஜனவரியில ஒரு 4.9 இருந்திருக்கும், அதை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே. அபார்ட் ஃப்ரம் November and December last year, February's industrial performance was the best in nearly 2 years. சரியா? February's industrial performance எப்படி மெஷர் பண்ணப்படுது? ஐஐபி வச்சு மெஷர் பண்ணப்படுது. அதை பார்க்கும்போது 2 வருஷத்துல இதுதான் பெஸ்ட். February தான் பெஸ்ட். 2 வருஷத்துல February தான் பெஸ்ட். ஆனா எந்த மாசத்துல விடணும்? நவம்பர் டிசம்பர். லைனுடைய இன்ஃபரன்ஸ் நவம்பர் டிசம்பர் இதை விட ஃபெப்பை விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 5.2 விட அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் நவம்பரையும் டிசம்பரையும் விட்டுட்டீங்கன்னா இவன் தான் யாரு? 2 வருஷத்துல பெஸ்டா இருந்திருக்கான். சரியா? நவம்பரையும் டிசம்பரையும் விட்டுட்டோம்னா இவன் தான் பெஸ்ட். சேர்த்தா கிடையாது. விட்டதுக்கு அப்புறம் பெஸ்ட். ரைட். இது யாருடைய கவுண்ட்? பிப்ரவரி கவுண்ட். சரியா? நவம்பர் டிசம்பர் அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான்? இதை விட அதிகமா இருக்கு. புரியுது தானே? அடுத்து போலாம்ல. why this was a surprise was வாஸ்ங்கிறது verb. why this was a surprise, ஏன் இது சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா டோட்டல் கிளாஸ் ஒரு சப்ஜெக்ட். why this was a surprise, this was a surprise மொத்தமா ஒரு சப்ஜெக்ட். why this was a surprise, ஏன் இது சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா அது காரணம் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகுது? வேறுபடுது. எது எப்படி வேறுபடுது? ஷார்ப்பா வேறுபடுது. எதுல இருந்து? ஃப்ரம் ப்ரிப்போர்ஷன். ஆங்க எதுல இருந்து வேறுபடுதுன்னு சொல்ல போறோம். ஃப்ரம் ப்ரிப்போர்ஷன். ப்ரிப்போர்ஷன் ஆப்ஜெக்ட் இது. இது மொத்தமா இங்க பாருங்க. டோட்டல் கிளாஸ். வாட் வாஸ் இண்டிகேட்டட் பை த இண்டெக்ஸ் ஆஃப் 8 core industries released earlier this month. ரைட். இதை வச்சு படிச்சோமா?
வீடியோ நான் போட்டேன், நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத வச்சு ஒரு டேட்டா வந்துச்சு. என்ன சொன்னானுங்க அப்படின்னா, இந்த 8 முக்கியமான இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாங்க. அதை வச்சு ஒரு இண்டெக்ஸ் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, growth நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, growth ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ வருஷ தொடக்கத்துக்கு முன்னாடியே, இப்பதான் வருஷம் தொடங்குது, போன வாரமே இது வந்துச்சு. வருஷம் தொடங்குறது, இந்த பினான்சியல் இயர் என்னைக்கு தொடங்குச்சு? ஏப்ரல் 1 நேத்து தொடங்குச்சு. இந்த பினான்சியல் இயர் தொடங்குறதுக்கு முன்னாடியே growth என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்னது? இதுல இருந்து வரக்கூடிய இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா வருது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஏன் சர்ப்ரைஸ்? இது ஏன் சர்ப்ரைஸ்? ஒய்னா ஏன் ஏன் இது சர்ப்ரைஸ்? ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுல இருந்து விலகுது? 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறதுடைய இண்டெக்ஸ்ல இருந்து இது விலகி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னானுங்கன்னா, growth இருக்காதுன்னு நானுங்க. ஆனா இது ஐஐபி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபி வச்சு என்ன சொல்றாங்கன்னா growth இருக்குன்னு. சரியா? இப்ப இதை பார்த்த உடனே இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? அப்ப கண்டிப்பா ஐஐபியும் எப்படிதான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஐஐபி கம்மியா இல்ல, எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அதனாலதான் இது என்னது? ஒரு சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸா இருக்கு. சரியா? ரைட். இந்த இது இருக்குல்ல 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ், இதுதான் ரிலீஸ் பண்ணப்பட்டது V3 adjective. எப்போ? earlier. நான் ஃபைனைட் verb உடைய adverb this month, adjective no. சரி, நெக்ஸ்ட் the 8 core sectors. எதை பத்தி பேசுறாங்க? 8 core sectors என்னதுலாம்? crude oil, natural gas. வாய்ப்பே கிடையாது. ஈரான் குடிச்சு வச்சிருக்கான், வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. crude oil, natural gas, refinery products linked. அடுத்தது coal, fertilizer, steel, cement, electricity. 8 இருக்கா? 8 இருக்கும். இது 8 தான் என்னது? 8 core industries. இது என்ன பாக்குது? saw their combined growth slow to 2.3% in February. இந்த 8மே ஃபாஸ்டா வளருதா ஸ்லோ வருதா? ஸ்லோ வருது. எந்த அளவுக்கு ஸ்லோ ஆயிடுச்சு? 2.3% ஸ்லோ ஆச்சு. 2 போட்டிருக்காங்க, ஸ்லோ ஃப்ரம் போடல. ஸ்லோக்கு அப்புறம் எந்த வார்த்தை போட்டிருக்காங்க? 2. 2 என்னன்னா அதான் டெஸ்டினேஷன், அதான் ஃபைனல் பாயிண்ட். ஸோ பேசிக்கா பிப்ரவரியில இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு growth எத்தனை? 2.3. ஆனா ஐஐபிக்கு growth பாருங்க எவ்வளவு இருக்கு? 5.9. எப்படா இவ்வளவு அதிகமா போகுதுங்கிறதா நம்மளுக்கு ஆச்சரியமே. 5.2வா? 5.2. இங்க 2.3 இருக்குது, 5.2 போறான். சரி. அபவுட் ஆஃப் த growth rate in Jan. ஜான்வரியில எவ்வளவு இருந்திருக்கும்னா, இதுல பாதி இருந்திருக்குமா? ஜனவரியுடைய பாதி தான் இது. ஜனவரியில இவ்வளவு இருந்திருக்கு, அதுல டக்குன்னு என்ன ஆயிடுச்சு? பாதி ஆயிடுச்சு. பாதி ஆயிடுச்சு பிப்ரவரியில. யாருக்கு? 8 core industries. These core sectors have a weightage of about 40% in IIP. என்ன லைன்? இதுக்கு என்ன புரியுது? ஐஐபினா எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்தது. இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரி பிளஸ் அதர் இண்டஸ்ட்ரி சேர்ந்தது. இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரி எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது? 40% இருக்கு. மீதி 60% மத்த இண்டஸ்ட்ரி. சரி, இப்ப இதுல 40% ஆஃப் ஐஐபி. அதனால எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு என்னன்னா, வாட்ஸ் தட் நார்மல் கன்ஜெக்ஷன். என்ன எதிர்பார்ப்புனா, இந்த 8 பேர் இருக்கானுங்கல்ல, 8 பேர் இழுத்துருவானுங்க. யார? இவனையும் கீழே எடுத்துருவாங்க. இந்த 8 பேர் கம்மியா வளர்றானுங்க. இந்த 8 பேர் ஐஐபில 40% இருக்கு. இப்ப எதிர்பார்ப்பு என்னது? இந்த 8 பேர் ஐஐபி என்ன பண்ணிடுவாங்க? கீழே இழுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அடுத்த வார்த்தை ஆனால். சூப்பர் சூப்பர், ஆன்லைன்ல போடுறாங்க, நல்லது நல்லது. ஆனா வேற ஏதோ நடந்துட்டு. என்ன நடந்துச்சு? இந்த 8 பேரு ஐஐபி கீழே எடுத்துருவான்னு நினைச்சோம். ஆனா இது என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. இது இன்டைரக்டா சொல்றது. இன்ஃபரன்ஸ் இன்டைரக்டா என்ன சொல்லுதுன்னா செக்டார்ஸ் அவுட்சைடு த கோர் ஒன்ஸ் டிட் வெல். கரெக்ட் தானே?
இன்ஃபரன்ஸ் தானே. அந்த 60% என்ன பண்ணிருக்கான், நல்லா பண்ணிருக்கு. 40% பயங்கரமா கீழே இறக்கி விட்டுட்டு 60% அப்ப நல்லா பண்ணிருக்கான்றது தான் இன்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் லைன், மோஸ்ட் நோட்டபிளி த மேனுஃபேக்சரிங் செக்டார். இப்ப எங்க இருக்கான் இவன்? இந்த 40க்குள்ள இல்ல, எதுல இருக்கான்? இந்த 60 செக்டார் நல்லா பண்ணிச்சு, அதுல ஒண்ணு மேனுஃபேக்சரிங் செக்டார். இந்த ஐஐபி saw growth accelerate to a respectable 6% in February. மேனுஃபேக்சரிங் செக்டர் என்ன ஆயிடுச்சு, பயங்கரம் பூஸ்ட் ஆயிருக்கு. ரைட், அடுத்தது அடுத்த செக்டார். இந்த 60% இருக்க முதல் செக்டார் மேனுஃபேக்சரிங். அடுத்தது கேபிட்டல் குட்ஸ் செக்டார் growth. கேபிட்டல் குட்ஸ் செக்டார் உடைய growth accelerated. எனக்கு கேபிட்டல் குட்ஸ்னா என்ன தெரியுமா? கேபிட்டல்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கா? கேபிட்டல்னா என்னது? லேண்ட், லேபர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்தா. ஒரு 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 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? கேபிட்டல் தாண்டா வேணும். கேபிட்டல்னா என்னது? லேண்டு, இடம் வேணும், லேபர் வேணும், காசு வேணும், ஏதாவது அதான் லேபர். ஹியூமன் வேணுங்கிறதா லேபர். லேண்ட் வேணும், லேபர் வேணும், அப்புறம் காசு வேணும், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொருட்கள் வேணும். சரி, இடம் மட்டும், வெறும் இடம் மட்டும் இருந்தா போதுமா? ஏதாவது ஒரு பில்டிங் கட்டணும், மிஷினை ஓட்டி விடணும், எலக்ட்ரிசிட்டி வேணும். அது எல்லாமே தான் என்னதுதான்? கேபிட்டல் தான். கேபிட்டலுக்குள்ள எங்கடா வரும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கேபிட்டலுக்குள்ள நிறைய இருக்கு. லேண்ட் கேபிட்டல் தான், லேபர் கேபிட்டல் தான், காசு கேபிட்டல் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கிட்டது, கரண்ட் கொடுக்குறது, எல்லாமே கேபிட்டல் தான். சரியா? எந்த ஒரு பிசினஸ் இந்த 4மே வேணும். ரைட், ஆக்சிலேட்டட் டு 28 மாசத்துல இதுதான் அதிகம். 28 month ஹை ஆஃப் 12.5%. எவ்வளவு தூரம் எகிரிட்டு பாருங்க. 12.5% growth இருக்குன்னா டெவலப்டு நேஷன்ஸ் தாண்டி போகுது. ஆனா ஆல்ரெடி ஸ்ட்ராங் பேஸ் ஆஃப் 8.1%. அப்படின்னு என்ன எடுத்தனா, போன மாசம் எவ்வளவு எடுத்திருக்குன்னா 8.1. ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கு. அதுக்கு மேல இப்ப எவ்வளவு போயிடுச்சு? 12.5 போயிடுச்சு. இதெல்லாம் என்னது? சயின்ஸ். யாருக்கு? லேபர் அண்ட் கேபிட்டல். சரியா? ஏன்னா கேபிட்டல் குட்ஸ் செக்டார்ல யாரெல்லாம் வருவா? லேண்ட் வருவா, லேபர் வருவா, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருவாங்க, அப்புறம் மணி. பேசிக்கா மணி மட்டும் கிடையாது, இது 4மே வருவோம். இப்ப இதெல்லாம் நல்ல சயின்ஸ். யாருக்கு? லேபருக்கு. எப்படி யாராவது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க இந்தியால அப்படின்னா இது நல்ல சைன். ஏன்னா என்ன ஆகுது? கேபிட்டல் குட்ஸ் செக்டார் வளருது. சரியா? அடுத்தது லேபர், வேலை வாய்ப்புக்கும் இது என்னதுதான்? நல்லதுதான். ஏன்னா இது வளருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பேசிக்கா என்ன சொல்றாங்க? ஐஐபி வந்துட்டு க்ரோ ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா 2 செக்டார். ஒன்னு மேனுஃபேக்சரிங், இன்னொன்னு கேபிட்டல் குட்ஸ் செக்டார். இந்த 40% யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் செக்டார்ஸ். 8 கோர் செக்டார்ஸ் கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதை தவிர்த்து இருக்கிற 60% என்ன ஆகுது? நல்லா க்ரோ ஆகுது. பாருங்க, இதை வாசிக்கும் போது சம்மரி எழுத முடியாம இருக்குமா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சம்மரி எழுத முடியுமா முடியாதா? எழுத முடியும். கரெக்டா ப்ராப்பரா புரிஞ்சிச்சுன்னா எழுத முடியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸ் ஃப்ளோ பார்க்க போறோம். திருப்பி பார்த்துட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. பாசிட்டிவ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க. ஜனவரியை விட இது எப்படி இருக்கு? ஃபாஸ்டர். அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. நவம்பர் டிசம்பர் தவிர்த்து இதுதான் பாத்தீங்கன்னா என்னதான் பெஸ்ட். இப்ப இது எதிர்பார்க்கல. இது எதிர்பார்க்காம வந்ததுக்கு காரணம் யாருன்னா எவன் இருக்கான்? 8 கோர் செக்டார்ஸ். 8 கோர் செக்டார் என்ன பண்ணல? ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனாலதான் இது என்னவா இருந்துச்சு? ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. சரி, இந்த 8 கோர் செக்டாரு மொத்தத்துல 40% இருக்கான். அதனால என்ன எதிர்பார்த்தாங்க? கீழே எழுத்துல எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல, மாத்தி நடந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மீதி செக்டர் என்ன ஆயிடுச்சு? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா? மேனுஃபேக்சரிங் ஒண்ணு, கேபிட்டல் குட்ஸ். ரைட். வாட் இஸ் மோர் கன்சர்னிங்? எது ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம 8 கோர் செக்டார்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை தான். சரியா? ஆனா அதை விட கவலையான விஷயம் என்னன்னா, இஸ் தட் என்ன கவலையான விஷயம்னா, சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப்
கன்சியூமர் டிமாண்ட் ஆர் கோயிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா கன்சியூமர் டிமாண்ட் கண்டிப்பா என்ன வேணும், டிமாண்ட் இல்லாம ஒரு பிசினஸ் ரன் ஆக முடியாது. பேசிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்கானமி லைட்டா அங்கங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? சோ டிமாண்ட் கண்டிப்பா வேணும். கன்சியூமர்னா யாரு? எந்த ஒரு பொருளை யூஸ் பண்றாங்களோ அவன் தான் கன்சியூமர். சரியா? அப்ப கன்சியூமர் டிமாண்ட் எங்கிட்டு போகுது? கன்சியூமர் டிமாண்ட் இருக்க சில எலிமெண்ட்ஸ் எங்கிட்டு போகுதா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். கன்சியூமர் டியூரபிள்ஸ் எவ்வளவு க்ரோ ஆகுது? கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, பொருள் நீங்க வாங்குவீங்க, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்க வாங்குற பொருள் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதுதான் இது கன்சியூமர் டியூரபிள்ஸ். டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் அப்படின்னா என்னது? சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் டியூரபிள்ஸ்ல வரும். அது என்ன ஆகுது? குறைஞ்சிருச்சு. எவ்வளவு குறைஞ்சிருச்சு? 0.6%. நல்லா பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. சரியா? இப்போ கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் 7.1ல இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 7.1ல இருந்து 0.6 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, இல்ல 7.1ல இருந்து 6.5 ஆயிடுச்சுன்னு? எவ்வளவு ஆயிடுச்சு? 0.6% குறைஞ்சிருச்சு. 0.6க்கு குறையல, 0.6% குறைஞ்சிருச்சுங்க. 0.6க்கு குறையல. இங்க பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க, ரொம்ப முக்கியம். என்ன இருக்கா? எவ்வளவுக்கு குறைஞ்சிச்சு? 2.3க்கு குறைஞ்சிச்சு. இப்ப இங்க கான்ட்ராக்டட் என்னன்னு போட்டிருக்காங்க? 0.6. இப்படி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ராக்டட் 0.6 போட்டிருந்தாங்கன்னா 7.1ல இருந்தோ எதுல இருந்தோ எங்க குறைஞ்சிருச்சு? 0.6 குறைஞ்சிச்சு அர்த்தம். இங்க 2 போடல. அப்ப 7.1ல இருந்துச்சுன்னா 0.6 குறைஞ்சி எங்க வந்திருக்கு? 6.5 குறைஞ்சிச்சு. செகண்ட் கன்செக்யூட்டிவ் மந்த் ஆஃப் ஷ்ரிங்கேஜ். சரி, செகண்ட் கன்செக்யூட்டிவ் மந்த் ஆஃப் ஷ்ரிங்கேஜ். அப்போ கன்சியூமர் டிமாண்ட்ல சில இது குறையுதுங்காங்கல்ல, எது குறையுது? கன்சியூமர் டியூரபிள்ஸ் வளருது, ஆனா எது குறையுது? நான் கன்சியூமர் டியூரபிள்ஸ் குறையுது. அது 2வது மாசமா தொடர்ந்து குறையுது. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா யாருக்காவது? மொத்த எக்கனாமியே ஒரே ஃபார்முலாக்குள்ள சுருக்கணும்னா அது இதுதான். சரியா? ஒரு நாடு வளரணும், ஜிடிபியுடைய ஃபார்முலான்பாங்க. இதை நாட்டுடைய குரோத்துக்கான ஃபார்முலான்பாங்க. ஜிடிபி வளர்ந்துச்சுன்னா குரோத் இருக்குன்னு அர்த்தம். ஜீனா கவர்மெண்ட் செலவழிக்குது, சீனா என்னதுன்னா கன்சம்ஷன். அந்த கன்சம்ஷனை பத்தி தான் பாக்குறோம் இங்க. அதுல ஒரு பாட்டு வளருது, இன்னொரு பாட்டு என்ன ஆகுது? வளையுது. ரைட். அடுத்து இட் ஹேட் கான்ட்ராக்டட் இன். போன வருஷம் பிப்ரவரியில என்னாச்சு? போன வருஷம் பிப்ரவரி என்ன ஆகுதுங்க? குறையுது. எது குறையுது? நான் கன்சியூமர் டியூரபிள்ஸ். இந்த சீங்கிறது இருக்குல்லமா, இந்த சீங்கிற கன்சம்ஷனுக்குள்ள நிறைய பார்ட் இருக்கும். அதுல ஒரு பார்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ். அது நல்லா இருக்கு. எது நல்லா இல்ல? நான் கன்சியூமர் டியூரபிள்ஸ். போன வருஷம் டிசம்பர், போன வருஷம் பிப்ரவரியில இது சுருங்குச்சு. அதனால இது என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாமலின்னு என்னது? அனாமலின்னு என்னதுடா? படிச்சோம்ல, அப்நார்மலா இருக்கிறது, வித்தியாசமா இருக்கிறது, அதுதான் அனாமலி. போன வருஷமும் குறையுது, இந்த வருஷமும் குறையுது. அதனால அனாமலி கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நல்லா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியாத ஒரு ஏரியா மாதிரி இருக்கு. செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லா யாரை பத்தி பேசுறாங்க? கன்சியூமர் டிமாண்ட். கன்சியூமர் டிமாண்ட் ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தான். பிரச்சனை. சில எலமெண்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமா குறையுது. 0.6% இது குறைஞ்சிருச்சு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஏறுது, நான் கன்சியூமர் டியூரபிள்ஸ் குறையதான் செய்யுது. இவருக்கு சூப்பரா சொல்லியிருப்பானுங்க. இன் ஜெனரல், ஜெனரலா பாத்தீங்கன்னா செலவழிக்கிறாங்க. எதுல? நான் டியூரபிள்ஸ் செலவழிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? கிரேட்டர்
டிஸ்கிரீஸ் விருப்பத்தேர்வு, விருப்பம் 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 எப்படி தெரிவிக்கிறாங்க? டே டு டே, தின செலவு, டெய்லி எவ்வளவு செலவழிக்கிறான்னு பார்க்கணும்னா எதுதான் பார்க்கணும்? நான் டியூரபிள்ஸ். நான் டியூரபிள்னா என்னதுங்க? எது உடனே அழிஞ்சு போயிருமோ அதுதான் நான் டியூரபிள். டியூரபிள்னா என்ன ஆகும்? ரொம்ப நாளைக்கு இருக்கு. ஸோ டே டு டே பேசிஸ்ல நம்ம வாங்குறது தான் எதுதான்? நான் டியூரபிள்ஸ். சார் அதுக்கு எப்ப முடிவெடுக்கும்? எப்பங்க முடிவெடுக்கும்? டே டு டே பேசிஸ்ல முடிவெடுக்கும். இப்ப டிவி வாங்குறோம்னா இன்னைக்கு முடிவெடுத்தது இன்னொரு 4 வருஷத்துக்கு முடிவெடுக்க மாட்டோம். ஆனா நான் டியூரபிள்ஸ் என்ன பண்ணுவோம்? டெய்லி முடிவெடுப்போம். அதனால ஸ்பெண்டிங் ஆன் நான் டியூரபிள்ஸ் இருக்குல்ல, இது ஒரு பெட்டரான கேஜ். காஜ் இல்ல, கேஜ். இது ஒரு பெட்டர் மெஷர்மெண்ட். எதுக்கு? மக்கள் மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டரான மெஷர்மெண்ட் எதுதான்? ஸ்பெண்டிங் ஆன் நான் டியூரபிள்ஸ். சரியா? டியூரபிள்ஸ் தான் டெய்லி வாங்க மாட்டான். நான் டியூரபிள்ஸ் தான் என்ன வாங்கலாம்? டெய்லி வாங்கணும். அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா எதை மெஷர் பண்ணணுமா? நான் டியூரபிள்ஸ் மெஷர் பண்ணணும். சரியா? சரி, இப்ப நான் டியூரபிள்ஸ் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா கம்மியா இருக்காடா? கம்மியா இருக்கா? அட் த மொமெண்ட் அட்லீஸ்ட் திஸ் டேட்டா plural suggest that sentiment is low. கன்சியூமர்ஸ் பயங்கரமா என்ன பண்ண மாட்டாங்க? டே டு டேக்கு என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அங்கிட்ட ஒரு போர் போயிட்டு இருக்கு, பெட்ரோல் டீசல் பிரச்சனை வருது அப்படின்னா தின செலவுகளை என்ன பண்ண பார்ப்பாங்க? குறைச்சி கொஞ்சம் காசு சேர்த்து வைப்போம், ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ரைட், அடுத்தது திஸ் ஆல்சோ கோரிலேட்ஸ். இது தொடர்பு இருக்கு, லிங்க் ஆகுது. எது எது? கன்சியூமர் டிமாண்ட் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. இது எது கூட லிங்க் ஆகுதுன்னா நியூ சீரீஸ் ஆஃப் நேஷனல் அக்கவுண்ட்ஸ் டேட்டா. புதுசா ஒண்ணு எடுக்கானுங்க, நேஷனல் அக்கவுண்ட்ஸ் டேட்டா அப்படின்னு ஒண்ணு எடுக்கானுங்க. அது கூடயே இது என்ன ஆகுது? சம்பந்தப்பட்டு போகுது. சரியா? சம்பந்தப்பட்டு போகுது. இந்த நேஷனல் அக்கவுண்ட்ஸ் டேட்டா இதுதான் காட்டுது. இதுதான் என்ன பண்ணுது? காட்டுது. என்ன காட்டுதுன்னா household expenditure has had a shrinking contribution to GDP. ஜிடிபிக்கு வீட்டுல செலவுகள் பண்ணுவாங்கல்ல, வீட்டுல இருக்கிற செலவுகள் வந்துட்டு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது என்ன ஆகுதான்? குறையுதுங்கிறான். சரியா? ஜிடிபி அப்படின்னா என்னது அப்படின்னா எப்படி சொல்றது? லாஸ்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரியும்டா. ஜிடிபினா என்னது? ஒரு பவுண்டரி போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜிடிபினா ஒரு பவுண்டரி போட்டுக்கணும். சரியா? இந்தியாங்கிற பவுண்டரி போட்டுக்கணும். ரெண்டாவது டைம் வைஸ் ஒரு பவுண்டரி போட்டுக்கணும். ஒரு வருஷம் இந்தியாக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை ப்ராடக்ட் ரெடி பண்றீங்க, எத்தனை சர்வீசஸ் பண்றீங்க, அதோடைய மொத்த மதிப்பீடு தான் ஜிடிபி. இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்னா என்னது, சர்வீஸ்னா என்னன்னு தெரியணும். அது தெரியாது, அது டைம் இல்லை. சரியா? சோ ஜிடிபி அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு பொருட்கள் செய்யறாங்களோ அதோடைய மொத்த மதிப்பு தான் என்னது? ஜிடிபி. சரியா? இப்போ இன்னைக்கு இங்க நீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பால் பாக்கெட் உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதுவும் எங்க போய் சேரும்? ஜிடிபில சேரும். நான் வீட்டு பொருள், வீட்டு செலவுக்குன்னு சில பொருட்கள் வாங்குறேன்ல, அதுவும் எது கான்ட்ரிபியூஷனுக்கு போகும்? ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு போகும். சரியா? அதான் என்ன சொல்ல வராங்கன்னா வீட்டு செலவு வந்துட்டு என்ன ஆகுதான்? ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல என்ன ஆகுதான்? குறையுது. வீட்டு செலவு வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் குறையுது அப்படிங்கறத யார் சொன்னா? என்ன சொல்றாங்க? நேஷனல் அக்கவுண்ட்ஸ் டேட்டா. இவன் தான் என்ன சொல்றான்னா வீட்டுல செலவழிக்கிறது வந்துட்டு ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஆகுது? குறையுது. இதுக்கு சம்பந்தப்பட்டுதான் யாரு இருக்கா? இந்த நான் டியூரபிள்ஸ். இவங்களும் என்ன சொல்றான்? செலவு என்ன பண்றாங்க? கம்மி பண்றாங்க. இவனும் என்ன சொல்றான்? ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் தான்டா என்னது? டியூரபிள்ஸ் ஸ்பெண்ட் பண்றதோ நான் டியூரபிள்ஸ் ஸ்பெண்ட் பண்றதோ இதுதான்.
இவனும் என்னதான் சொல்றான், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னதான் பண்ண போகுது, குறையதான் போகுது. சரியா? பேசிக்கா ரெண்டு பேரும் என்னதான் சொல்றாங்க, ஒரே விஷயம். அதுதான் எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம், சம்பந்தப்பட்டு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நல்லா இருந்திருக்கும், செகண்ட் பேராகிராஃப் வர வர லைட்டா அப்படி தலை சுத்துற மாதிரி இருக்கும். ரெட் கலர் டிஷர்ட் எழுப்பி விடுங்க, ரெட் கலர் டிஷர்ட். ரைட், வாங்க. இதுக்குதான் இதெல்லாம் எடுத்துட்டே வரக்கூடாதுன்னு. இந்த கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஏன் ஐஐபியோ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோ எங்கிட்டு போகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. தீஸ் டூ ஆர் நார்மலி, ரெண்டும் வழக்கமா எப்படி இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். இது ஏறிச்சுன்னா அது ஏறும், இது இறங்குச்சுன்னா அது இறங்கும். ஆனா ரெண்டும் இப்ப எப்படி போயிடுச்சு, ஆப்போசிட் போயிடுச்சு. அண்ட் சோ டைவர்ஜென்ஸ் இஸ் இமிடியேட்லி நோட் பண்ண வேண்டியது. டைவர்ஜென்ஸ் என்ன பண்ணணும், திருப்பி நோட் பண்ணும். இவருக்கு மறுபடியும் கதை 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 திரும்ப மாறிடுச்சு. இங்க இருந்து திருப்பி எங்க போயிட்டாங்க, ஐஐபிக்கும் 8 கோர். இதுக்கு முன்னாடி பேசுறது ஃபுல்லாவே என்னது, கன்சியூமர் டிமாண்டு, கன்சியூமர் டியூரபிள்ஸ், நான் கன்சியூமர் டியூரபிள்ஸ். From the looks of things, இதெல்லாம் பார்க்கும்போது from the looks of things எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது பிப்ரவரியில நாங்க பெர்ஃபார்மன்ஸ் இஸ் லைக்லி டு பி ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா இது எப்பயுமே ஐஐபி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் எங்கிட்ட இருக்குதோ இந்த மாசம் ஏதோ வித்தியாசமா வந்துட்டு, அதனால இது என்ன ஆகாது, ஷார்ட் லிவ்டு தான். இது என்ன ஆகாது, கண்டினியூ ஆகாது. பாருங்க, வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ஏற்கனவே ஒரு இம்பாக்ட் வச்சிருக்கு. எதுல, எக்கானமி. இவனாலதான் அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அடி வாங்குறான். ஏன்னா இதுக்குள்ள யார் இருக்கா, ஆயில், நேச்சுரல் கேஸ், அவ்வளவு பேர் இருக்கான். சரியா? த மந்த்லி எக்கனாமிக் ரிவ்யூ by the finance ministry has said that early high frequency economic indicators for March are pointing towards a moderation in economic momentum. பேசிக்கா இவரு என்ன சொல்றாரு, மந்த்லி எக்கனாமிக் ரிவ்யூ அப்படின்னா மார்ச் மாசம். சரியா? இப்ப நம்ம பார்த்தோம்ல ஐஐபி, அது எந்த மாசத்துக்கு, எதுக்கு, பிப்ரவரி. சரியா? மந்த்லி எக்கனாமிக் ரிவ்யூ பினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லுது. இவர் என்ன சொல்றாரு, ஏறும் கர இறங்கும் கரா. மாடரேட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுங்க, எக்கனாமிக் மொமெண்டம். மொமெண்டம்னா என்னது, மொமெண்டம்னா என்னது, ஸ்பீடா, ஸ்பீடுன்னு படிச்சா கூட ஓகே தான். மொமெண்டம்னா ஆக்சுவலா என்னதுங்க, ஸ்டார்ட் ஆகுதுல, வண்டி ஸ்டார்ட் ஆகுதுல, ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் தான். ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிறது கிடையாது, ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீடு கண்டினியூ ஆகுறதுக்கு பேர் தான் மொமெண்டம். ஸோ எக்கனாமிக் ஸ்பீடுன்னு படிச்சுக்கிடுங்க. எக்கனாமிக் ஸ்பீடு என்ன ஆகுமா, என்ன ஆகும், ஏறுங்காரா இறங்குங்காரா, கொஞ்சம் இறங்குங்கிறார். மாடரேட் ஆகும் அப்படின்னா அங்க தமிழ்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க, பொருளாதார வேகத்தில் மட்டுப்படுத்தல். தமிழும் தெரியாது நம்மளுக்கு, கரெக்டா தான். மட்டுப்படுத்துறது, தளர்த்துறது அப்படின்பாங்க. மாடரேட் ஆகுதுன்னா கொஞ்சம் என்ன ஆக போகுது, வரைய போகுது. முந்தன் லைன்ல அதான் கொடுத்துருக்கானுங்க. முந்தன் லைன்ல என்ன கொடுத்துருக்கானுங்க, இது என்னதான் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் ஏற்கனவே எக்கனாமி மேல ஒரு இம்பாக்ட கொடுக்குது. மார்ச் மாசத்து ரிவ்யூ விடுறானா இவன் என்ன சொல்லுவான், ஸ்பீட் என்ன ஆகுங்க, கொஞ்சம் குறையும் தானே சொல்லுவான். முந்தன் லைன்லயும் அதான் சொல்லியிருக்கு, அதுக்கு முந்தன் லைன்லயும் அதான் சொல்லியிருக்கு. ஸோ பேசிக்கா எக்கனாமிக் ஸ்பீட் என்ன ஆகுமா, கொஞ்சம் குறையும். இந்த போர் எந்த அளவுக்கு எவ்வளவு நாளைக்கு லாங்கா இருக்கோ அந்த அளவுக்கு ஷார்ப்பா. பேசிக்கா என்ன சொல்றான், போர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எக்கனாமி ஸ்லோவாகும். ஆனா பாசிட்டிவ் நோட், இவ்வளவு நெகட்டிவா பேசுறான். அதனாலதான் என்ன பேச போறான், பாசிட்டிவா பேச போறான். வைல்
What is being measured might turn dismal. How it is being measured will soon improve. Meaning சொல்லுங்க. என்ன அர்த்தம்? எதனா மெஷர் பண்றோம்? எது மெஷர் பண்ணப்படுதோ மைட் டர்ன் மாறலாம், மோசமாக மாறலாம். எப்படி மெஷர் பண்ணப்படுது அப்படிங்கிறது ப்ரோ இங்க எதை பத்தி பேசணும் நம்மளுக்கு தெரியல. சரியா? பேசிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, எதை மெஷர் பண்றீங்களோ அது என்னவாகலாம், மோசமாகலாம். ஆனா எப்படி மெஷர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது என்ன ஆக போகுது, இம்ப்ரூவ் ஆக போகுது. என்னன்னு புரியல, அடுத்த லைன்ல தெளிவா சொல்லிருக்காம. The new upgraded series of ஓகே ஐஐபி டேட்டா. அப்ப எதை பத்தி பேசுறோம்? ஐஐபி டேட்டா. இங்க பாருங்க, ஐஐபி டேட்டா தான் மெஷர் பண்ணப்படுது. அது என்னவா மாறலாம், மோசமா மாறலாம். இப்ப நல்லா தான் இருக்குடா, ஃபெப்ல நல்லா தான் இருக்கு, ஆனா ஷார்ட் லிவ்டுன்னு சொல்லிட்டான். அப்ப அது என்னவா மாறலாம், மோசமா மாறும். ஆனா அதை எப்படி மெஷர் பண்றாங்கிறது என்ன மாற போகுது, டெவலப் ஆக போகுது. அப்ப புதுசா என்ன பண்ண போறாங்க, ஒரு சீரீஸ் கொண்டு வர போறாங்க. எதுக்கு? இந்த டேட்டாவை மெஷர் பண்றதுக்கு புது சீரீஸ் கொண்டு வர போறாங்க. டேட்டா இப்ப எப்படி இருக்கு, நல்லாதான் இருக்கு, ஃபெப்ல நல்லாதான் இருக்கு. ஆனா அது என்னவா மாறலாம், மோசமா மாறலாம். எப்படி அதை மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது என்ன ஆக போகுது, இம்ப்ரூவ் ஆக போகுது. சரி. As the new GDP and CPI have done. GDP மெஷர் பண்றதை மாத்திட்டாங்க. சரியா? அதே மாதிரி எதையும் மாத்திட்டாங்க, சிபிஐனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இது இன்னொரு நாள் படிப்போம். சோ புது ஜிடிபியும் சிபிஐயும் பண்ணது போல புது ஐஐபியோ இஸ் ஷுவர். என்ன ஷுவர் எதுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு, என்ன ப்ரொவைட் பண்றதுக்கு, கிளியர் பிக்சர். நிப்பாட்டுங்க. பேசிக்கா ஐஐபி எப்படி என்ன பண்ண போறாங்க, புதுசா ஐஐபிங்கிறது டேட்டா. அந்த டேட்டாவை அப்கிரேட் பண்ண போறது கிடையாது. டேட்டாவை எப்படி மெஷர் பண்ண போறாங்கன்றத என்ன பண்றாங்க, அப்கிரேட் பண்ண போறாங்க. சரியா? எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஜிடிபில இருந்து ஜிஎன்பின்னு போட்டாங்க, என்டிபின்னாங்க, என்என்பின்பாங்க. ஜிடிபிக்கு அப்புறம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்பாங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட்பாங்க, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்பாங்க. இதெல்லாம் ஏன் மாறி மாறி போனாங்கன்னு நான் சொல்றேன். ஜிடிபி எடுத்துக்கோ. சரியா? ஜிடிபினா என்னது, அதான்டா என்னதுடா, ஒரு வருஷத்துல ஒரு இடத்துக்குள்ள எவ்வளவு குட்ஸ் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு. கரெக்டா? சரி. இப்போ இதுல பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளா 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ஒரு அம்மா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு என்ன பண்றாங்க, வேலை பார்த்து கொடுக்காங்கல்ல, வீட்டு வேலை பார்க்காங்க இல்லைங்க, சம்பளம் வாங்கல இல்ல, அம்மா சம்பளம் வாங்க மாட்டாங்கல்ல. இது ஜிடிபியில சேர்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ண முடியாது, ஜிடிபியில சேர்க்க முடியாது. ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, இத வந்துட்டு பால் ப்ரொடியூஸ் பண்றவன் சேர்ப்பானா, கடைக்கார சேர்ப்பான். இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு பேர் டபுள் கவுண்டிங்பாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் சிக்கல் வந்துச்சு ஜிடிபி மெஷர் பண்றதுல. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜிடிபி மெஷர் பண்றதுக்கு வேற ஒரு மெத்தட் கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுதான் இங்கேயும் சொல்றான். ஜிடிபி ஒண்ணுதாங்க, ஆனா கால்குலேட் பண்ற மெத்தட் என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. ஏன்னா பழைய மெத்தட்ல சில ஃபால்ட் இருக்கும், அதனால மாத்துறாங்க. அதே மாதிரி ஐஐபி கண்டுபிடிக்கிற மெத்தடையும் இப்ப என்ன பண்ண போறாங்க, மாத்த போறாங்க. புதுசா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, புதுசா ஜிடிபி கால்குலேட் பண்ண போறோம். புதுசா என்ன கால்குலேட் பண்ண போறோம், சிபிஐ. இது ரெண்டும் பண்ணது போலவே ஐஐபியோ உறுதியா கொடுக்குமா, என்ன கொடுக்குமா, கிளியர் பிக்சர் கொடுக்கும். இன்ஃபரன்ஸ் என்னது,
ஓகே, இது வரைக்கும் கிளியர் பிக்சர் இல்ல. வேற ஜிடிபியும் சிபிஐயும் புதுசா கால்குலேட் பண்றோம்ல, அது கிளியர் பிக்சர் கொடுக்குது. அது கொடுக்கிறது போலவே இது செய்வது போலவே இதுவும் கிளியர் பிக்சர் கொடுக்கும். இப்ப யாரு கிளியர் பிக்சர் கொடுத்திருக்கா? புதுசா கால்குலேட் பண்ற ஜிடிபியோ புதுசா கால்குலேட் பண்ற சிபியோ கிளியர் பிக்சர் கொடுக்குது. அதே போல இதுவும் என்ன கொடுக்கும்? கிளியர் பிக்சர் கொடுக்கும். எதுல இருந்து? கிளியர் பிக்சர் ஆஃப் தி எக்கனாமியுடைய நல்லது எது, கெட்டது எதுன்னு ஐஐபி உடைய புது மெஷரிங் டைப்போ என்ன கொடுக்க போகுது? கிளியர் பிக்சர் கொடுக்கும். சரியா? சரி, இப்ப கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஐஐபி இதை வச்சு ஆரம்பிச்சது. நடுவுல கதை என்னாச்சு? கன்சியூமர் டிமாண்டுக்கு மாறிச்சு. திருப்பி எங்க வந்துச்சு? ஐஐபி குள்ள வந்துச்சு. பாத்தீங்களா? போன கிளாஸ் 1.25 மணி நேரம் போட்ட ஒருத்தனும் பார்க்கல. அதனால கொஸ்டினை கண்ணில் மட்டும் காட்டுறேன், லைவ் எண்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட்ல கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்குமே. ஆர்சி ஈஸியா இருக்குன்னா ஈஸியா வைக்கிறதுனால ஈஸியா இருக்கு. டிஃபிகல்ட்டி ஏத்தணும்னு நினைச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஏத்திடலாம். சரியா? பட் நீங்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி இருக்கு. கொஸ்டினை படிக்கவே 2 நிமிஷம் ஆகுமாடா அப்படிங்க. எல்லா கொஸ்டினையும் பாஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க ராஜா. கீழே 10 பேர் ஆன்சர் போடுறதுன்னா அடுத்தது வீடியோ போட மாட்டேன், பாத்துக்கிடுங்க. என் பண்ணிடுங்க, முடிச்சுங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங் மட்டும் கொடுங்க, ஸ்ட்ரீமிங் நிப்பாட்டி.